நீ என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்க பிள்ளை டாக்டர் ஆகணும், கரெக்டு தான். நல்ல அறிவாளி, நல்ல சிறு திறமை உள்ளவர்கள் டாக்டர் ஆகணும். உங்க பிள்ளை டாக்டர் ஆகணும்னா ஒரு 5000 பேர் 10,000 பேர் நோயாளி ஆகணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான உலகத்துல நல்லா எல்லாம் டெவலப் ஆயிட்டு வரும். மருத்துவமனைகள் எல்லாம் நிறைய ஊருக்கு வந்துகிட்டே இருக்குது. மக்கள் எல்லாரும் போய் நிறைய மக்கள் டாக்டர் 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 டாக்டர்னு நிறைய பெருகிட்டே போறாங்க. மருத்துவத்துல அந்த தனித்தனி துறைகளை எல்லாம் ஆழ்ந்து படிச்சுட்டே போறாங்க. இதையெல்லாம் நாம பாசிட்டிவா நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். நோய்கள் பெருகி கொண்டே போகின்றன. மருத்துவமனைகள் பெருகின்றே போறது வளர்ச்சி அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் கேட்டு நோய்கள் பெருகி கொண்டே போறாங்க. நோயாளிகள் பெருகி கொண்டே போறாங்க. புதிய புதிய நோய்கள் அதிகமா வருது. இதற்கு என்ன காரணம்? நீ என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்க பிள்ளை டாக்டர் ஆகணும், கரெக்டு தான். நல்ல அறிவாளி, நல்ல சிறு திறமை உள்ளவர்கள் டாக்டர் ஆகணும். உங்க பிள்ளை டாக்டர் ஆகணும்னா ஒரு 5000 பேர் 10,000 பேர் நோயாளி ஆகணும். அப்ப எப்படி நீங்க அதை எடுக்கிறது? இது பாசிட்டிவா எப்படி எடுக்கிறீங்க? ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துல மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறையணும், மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறையணும். நீங்க மருத்துவமனைகளும் மருந்துகளும் மருத்துவர்களும் பெருகிக்கிட்டே போறீங்கன்னா நீங்க செயற்கையா நோயை உற்பத்தி பண்ணி பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் வேணும். எப்படி ஒரு மார்க்கெட்டிங்ல டிமாண்ட் பண்ணுவான்? எதுக்கு பண்ணுவான்? ஒரு கத்திரிக்காய் குறைவா விளையுதுன்னா கத்திரிக்காவை டிமாண்ட் பண்ணுவான். ஒரு ஸ்டாக் வச்சுக்கிடுவான். குறைவா இருக்கு, விலை கூட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வைப்பான். எல்லா மருத்துவமனைகளும் சும்மா இருக்க முடியுமா? வெறும் பெட்டை போட்டு இருக்க முடியுமா? மருந்துகள் கண்டுபிடிக்கிற நிறுவனங்கள் நிறைய மருந்துகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கானே, அவங்களாம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு மருந்து விற்கணும்ல. அப்ப விற்கணும்னா என்ன செய்யணும்? நோய் வரணும். சமுதாயத்துல நோய் நிறைய வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு நோய் வரணும். ஒரு கொரோனா மாதிரி நோய் வரணும். வேற 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 விதமா புது 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 நோய்களா வரணும். மக்கள் ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடணும். சுகாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படிலாம் வாழ்ந்தாதான் மருத்துவர்கள் ஹாப்பியா சந்தோஷமா இருக்க முடியும். மருத்துவமனைகள் ஹாப்பியா இருக்க முடியும். மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தன்னுடைய தன்னிறைவு அடைய முடியும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படி இல்லாம வெறுமன ஒரு வியூல பார்க்க கூடாது. நம்ம டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், அப்படி ஆகிறோம். இந்த சமுதாயத்தின் மீது பெரும் கருணை கொண்டு நேசிக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தன்னளவில் ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க எல்லாத்துலயும் கலப்படம் பண்றீங்க. நோய் வர்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது வரணும். இன்னைக்கு நம்முடைய பர்பஸா நம்முடைய உணர்வையும் உணவையும் குறிவைத்து ஒரு உளவியல் தாக்குதலும் கார்பரேட்டினுடைய மிகப்பெரிய தாக்குதல் நம்ம மேல நடந்துட்டே இருக்கு. இந்த தாக்குதல் காரணமாக நம்ம எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத நோய். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, எங்களுடைய ஏரியால ஒரு பையன் 21 வயசு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் பிரஷர், சுகர்ல பாதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப சின்ன வயசுலயே சுகர், சின்ன வயசுலயே பிரஷர் வந்துடுது. மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன், டிப்ரெஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உணவும் உணர்வையும் கெடுக்கிற வேலை. போட்டி உலகத்தை இந்த சமுதாயத்துல பர்பஸா கார்பரேட் நிறுவனங்கள் வழங்குகின்றன. போட்டி மனப்பான்மையை அரசும் சரி எல்லாமே வழங்குறாங்க. எல்லாம் படி, நல்லா படி, முன்னேறி முன்னேறி, நீ உழைச்சாதான் முடியும், ஓடு 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 ஓடிட்டே இருக்காங்க. எங்க ஓடுறாங்க? மருத்துவமனையில் போய் படுக்க போறான். வேற எங்கேயும் ஓடலவன். இப்போ தன்னுடைய உடலையும் மனதையும் உணர்வையும் கெடுத்து ஒன்றை உருவாக்குன உன்னை மருந்து மாத்திரைகள்ல ஆஸ்பத்திரியில போய் கொடுத்துட்டு அவ்வளத்தையும் கொடுத்துட்டு சும்மா உட்கார போறான். இருக்கும் போதே நிதானமா, புத்திசாலித்தனமா, அமைதியா யோசிக்கணும். ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை ஒரு மானுடன் யோசிக்கணும். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் யோசிக்கணும். அரசு யோசிக்கணும். தனியார் தொண்டு நிறுவனங்கள் யோசிக்கணும். ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி வடிவமைக்க போறோம், இந்த சமுதாயம் எப்படி ஆரோக்கியமாக கட்டமைக்க போறோம் அப்படிங்கிறத அரசு மேல உட்கார்ந்துதான் சிந்திக்கணும்ல. ஒவ்வொரு சிறு சிறு குழுக்கள், ஒரு தெருவில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் நற்பணி மன்றங்கள் நிறைய இருக்கும். அந்த நற்பணி மன்றங்களை வச்சிருக்கிறவங்க யோசிக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி கொண்டு போனோம், எப்படி எல்லாம் பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம சமுதாயத்தை ஆரோக்கியமாக மாத்துறது என்னது, நம்ம உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கணும். அந்த மாதிரி ஒரு நற்பணி இயக்கங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு தெருவிலும் இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய சங்கங்களை வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே சும்மா கிரிக்கெட் விளையாடுறதுக்கும், சும்மா ஜாலியா சரக்கு அடிக்கிறதுக்கும், ஜாலியா உட்காந்து ரோட்ல வர்றவங்களை சைட் அடிக்கிறதுக்குமா நம்ம சங்கங்கள் வச்சிருக்கோம். அப்படி இல்லை. இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள், கருணை கொள்ளுங்கள். நம்ம சமுதாயம் நம்மோட மட்டும் இல்லாமல் இன்னும் பல 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 தலைமுறைகள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கணும்.
அப்படி யோசித்து ஒரு சமுதாயம் இயங்கினால், சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூக பொறுப்போடு இயங்கினால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.